பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த நன்னாளில், சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் அதிகாலை எழுந்து குளிச்சு மூழ்கி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை வேண்டான சொல்லி விளக்கேற்றி உங்கள் சுவாமி அறைக்குள்ளே, அப்படி இல்லாட்டி வழியில் எங்கேயோ ஒரு இடத்துல பாருங்கள், தனியமாக இருந்து சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ள மாபெரும் சக்தி, அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா உயிரினங்களும், எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட எல்லா உயிரினங்களும் உறக்க நிலை இருக்கும்போது இந்த பிரம்ம சக்தியாகிய இந்த இறைவனுடைய அருள் எங்களுக்கு அதாவது எங்களுடைய உடம்பில் சூழல் பாருங்கள், எந்த சூழலில் நாம் இருக்கிறோமோ அந்த சூழல் அறிக்க தன்மை, பண்பு, குணங்கள் தானாக ஈர்க்கப்படும். அப்படி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருக்கும்போது, எல்லா ஈவராசிகளும் உறக்க நிலையில் இருக்கும்போது நீங்கள் விழிச்சிருந்து காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை சொல்லி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து தியானம் பண்ணும்போது எதிர்மறையான சிந்தனை அலைகள் குறைந்து இந்த பிரம்ம சக்தி மட்டும் பாருங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்குள்ள அந்த தன்மை, நீங்கள் குளிக்கிற அந்த தண்ணியிலிருந்து எல்லாத்துலேயும் அந்த தன்மை இருக்கும். அதிலிருந்து பாருங்கள், நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமலே இறைவனுடைய அருள் உங்களுக்குள்ளே நிரம்ப ஆரம்பித்து உங்களுக்குள்ளே தெரிந்தும் தெரியாமல் செய்த அந்த பாவ கர்மவினைகள், சித்தத்தில் படிந்த கர்மவினைகள் அகன்று அதை கடந்து உள்ளே இருக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆன்ம சக்தி வெளிப்படைஞ்சி உயர் பேரின்பமாம் இறை இன்பத்தோடு தொடர்பு கொண்டு, ஒரு அமைதியில் தொடர்பு கொண்டு, இந்த அமைதியற்ற சூழலில் அந்த அமைதியோடு தொடர்பு கொண்டு வாழும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அமைதித்தன்மை இருக்கி அதை போய் டச்சப் பண்ணி தமிழ் சொன்னால் அந்த இடத்துலேருந்து அமைதியற்ற இந்த பூமியில் வாழும்போது இன்ப துன்பங்கள் நிறைந்த பூமியில் இன்ப துன்பங்களை அளவாக செய்யக்கூடிய அந்த சக்தியோடு, அந்த தர்மத்தோடு, அந்த ஞானத்தோடு, அந்த அமைதியோடு நாங்கள் செயல்படும் போது எங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த தாக்கமும் வராமல் அந்த தாக்கத்திலேருந்து விடுபட்டு வாழ்கிற என்ற ஞானமும் பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா நன்னாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ பாருங்கள், மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உடைத்த பகவான் நம்மளுக்கு ஒரு மாபெரும் இந்த கலியுகத்தில், இந்த இயந்திரமான உலகத்தில் மக்கள் பாருங்கள் எந்த இதுவும் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு சந்தோஷம் இல்லை, எல்லாத்துலேயும் பாருங்கள் சந்தோஷம் இல்லை, எங்கே போனாலும் பாருங்கள் நோய் நொடி துன்பம் வறுமை சாக்கடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுகளெல்லாம் பாருங்கள் அதுகளெல்லாம் இருக்கிற அந்த சூழலில் அது பாதிக்க வாழக்கூடிய ஞானம், அந்த சக்தி, அந்த அருள் பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி தான் காயத்ரிமய வாழ்க்கை. அதாவது காயத்துக்கு நோய் வரும்போது உள்ளுக்குள்ளே ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இது ஒரு மார்க்கம். இதை பின்பற்றி வரும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நோவை கொடுக்கக்கூடிய பாவங்களும் இல்லாமல் போய் வெளியிலிருந்து வரக்கூடிய பாவங்கள் வராமல் இருந்து தடுத்து வாழக்கூடிய சக்தி, ஒரு ஆன்ம பலம் உங்களுக்கு உண்டாகி வாழ்க்கையில் சிறப்பிட்டு எல்லா நன்மைகளையும் எல்லா நல்லதுகளையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, எல்லா நல்லதும் நல்லவர்களும் உங்களோட சேரும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி உண்டாகி நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை சகல எல்லா போக சுகங்களையும் பெற்று வாழக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கக்கூடிய இந்த மகா மந்திரம் காயத்ரி மந்திரத்தை, மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான், அப்படிப்பட்ட பகவான் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான ஒரு பகவான் காயத்ரி சித்தர் முருகன் சுவாமி அவர்கள் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்து, அவர் இந்த கலியுகத்தில் மகா புருஷ அவதார புருஷர். அப்படிப்பட்டவர் உலகம் ஃபுல்லாக அந்த மந்திரத்தை சொல்லி மக்களுக்கு வழிகாட்டி யாகங்கள், யக்ஷங்கள், தியானிபங்கள் ஈடுபடுத்தி வந்த அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி, அடியேன் அந்த பாருங்கள் துன்பத்தின் வேதனைகள் மத்தியில் அவரை சந்தித்து அதிலிருந்து வெளியே வந்து
தான் பெற்ற இன்பம் பெரு வையம் உண்டு, நீ பெற்ற அந்த இன்பத்தை இந்த உலகம் ஃபுல்லாக ஒன்று அண்டி வார மக்களுக்கு வழிகாட்டப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22-23 வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரும் மக்கள் சேவையை மகை சேவை என்றிலும் வரும் மக்களுக்கு வழிகாட்டி வரோம். அப்படிப்பட்ட வழியை உங்களுக்கு இந்த 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள் பூசை இதில் உங்களுக்கு உபதேசம் பண்ணி வெளியில் அப்புறம் நீங்களும் கேட்கணும்னு சொல்லி வெளியில் நாங்கள் இதை போடுறோம். இதை கேட்டு நீங்கள் பாருங்க கேட்டு ஒரு 4 மணிக்கு பிரம்மத்தில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பல பிறவிகளில் வெளியே பார்த்து வந்து நாங்கள் இப்போ உள்முகமாக பார்க்குறதுக்கு விடாது என்ற அகத்தை ஆராய்ந்தவர்கள் தான் அன்று அமைதியாக வாழ்ந்தார்கள். புறத்தை ஆராய்ந்தவர்கள் என்று பழங்காலத்தினர் நம்முடைய மூதாதையர்கள் அகத்துக்குள் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி சந்தோஷமாக நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் காலத்தவரெல்லாம் புறத்தை ஆரம்பித்து பாருங்கள், அதால் துன்பங்கள் வேதனை நடந்து கொண்டிருக்கி. அப்போ அகத்தோடு அடிக்கடி நம்ம தொடர்பு கொள்ளும் போது புறத்தில் சந்தோஷம் வாழக்கூடிய வழியை காட்டுறதான் இந்த காயத்ரி மய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பேர் வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கி உங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். காலையில் அதிகாலை எழுந்து 4 மணிக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். குளிச்சு மொழிகி மெல்ல மெல்ல போக அந்த பழக்கம் வந்து அந்த கவனிப்பு தன்மை கூடி வரும்போது உங்களுக்குடைய துன்பங்கள் எல்லாம் போய் நீங்கள் அதிகாலை எழுந்து செய்யக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும் வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே